வணக்கம் மெய்யன்பர்களே, நண்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, தமிழ் அன்பர்களே. இப்போ நாம் தேரை பார்த்திருப்போம், தேரை இழுத்திருப்போம். அதே போல் தீமிதி விழா, நெருப்பு திருவிழாவை பார்த்திருப்போம், நெருப்பை மிதித்திருப்போம், தீயை மிதித்திருப்போம், பக்தியாக வணங்கியிருப்போம். ஆனால் தேரையும் நெருப்பையும் மூட்டுவதற்கு முன்னால் எப்படியெல்லாம் பூஜை செய்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இது ஒரு சிறப்பு காட்சி தான். புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நம்மெல்லாம் சிந்தித்து பார்க்கிறோம். தேர் ஊர் கூடி தேர் இழுக்கிறோம். அந்த தேருக்கு உண்டான பூஜைகள் செய்வதை இப்பொழுது பார்க்கலாம். அதே போல் நெருப்பு மூட்டுவதற்கு உண்டான அந்த பள்ளம் குழி இருக்கும். அதற்கு என்னென்ன பூஜை செய்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல் நம்முடைய தமிழ் இனத்திலே ஒரு சிறிய ஒரு செயல் செய்தாலும் விநாயகரை வணங்குவார்கள். அதே போல அந்த நெருப்பு குழியிலே அமர்ந்து கொண்டு யாகசாலை அமைத்து இந்த சிறு கட்டைக்கு அபிஷேகம் செய்து அதன் பிறகு அதில் அந்த குழியிலே கட்டை அடிக்கி நெருப்பு வைக்கிறார்கள். எப்படியெல்லாம் அபிஷேகம் செய்கிறாங்க பாருங்க இந்த மரக்கட்டையில். இப்படி எல்லோரும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இந்த பூமாதேவி, அக்னி பகவான் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நெருப்பு குழி மூட்டுகிற இடத்தில் சிறப்பு பூஜை செய்து அங்கே அமர வைத்து சுவாமி சிலை வைத்து வழிபாடு செய்து 8 திசை, அந்த 8 திசையில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இப்படி தென்கிழக்கு, தென்மேற்கு என்று சொல்வார்களே, அந்த 8 திசையில் அபிஷேகம் செய்து சிறப்பாக செய்து அதன் பிறகுதான் நெருப்பை மூட்டுகிறார்கள். இப்படி தமிழர்கள் 5 பூதங்களையும் வணங்காமல் எதையுமே செய்வதில்லை. அந்த சமயத்தில் அந்த பாட்டி வந்தாங்க, என்னை தூக்கி வளர்த்த பாட்டி. அவர்களிடம் பேசுகின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை புகைப்படம் எடுத்துக்கொண்டே இந்த கிராமத்திற்கு நாம் திருவிழா காலங்களில், விசேஷ காலங்களில் செல்கிறோம். ஆனால் அந்த உணர்வு நமக்கு ஏற்படுவதற்கு அந்த கிராமத்திலே வளர்ந்து உணவுக்காக கஷ்டப்பட்டு உணவு தேடி வேலை தேடி இப்படி நகரப்பகுதியிலே செல்லுகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே நாங்களும் ஒருவர் தான். இந்த யாகசாலைக்குள்ளே சாமியை வைத்து வழிபாடு செய்து அங்கே பக்கத்தில் இருக்கிற கட்டை அதெல்லாம் அடுக்கி நெருப்பை மூட்டுகிற பாருங்கள் எப்படி பயபக்தியோடு அந்த 8 திசையை வணங்குகிறார்கள். மஞ்சள், சந்தனம், விபூதி, குங்குமம்லாம் வைத்து வணங்குகிறார்கள். அதற்கு உண்டான எத்தனை பேர் அந்த நெருப்பை மெரித்தாலும் அவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று பாருங்கள் அந்த விறகு மூட்டாங்க பாருங்கள். நல்லா கட்டையெல்லாம் வெடித்து விறகு மூட்டி அதன் பிறகு அதை கலைத்து விடுவார்கள். அந்த குழி முழுக்க நெருப்பாக நிரப்பி விடுவார்கள். இதற்கு இதுக்குன்னு இந்த உபயம், இதுக்குன்னு தனி உபயதாரர் இருப்பார்கள். அவர்கள் தான் இதை செய்வார்கள். நாம் திடீர்னு நமக்கு பணம் வந்து விட்டது, நான் பல கோடி ரூபாய் தருகிறேன், அந்த இடத்திலே உட்கார்ந்து எனக்கு மரியாதை பூஜை செய்கிறேன் என்றால் அது நடக்காது. அது பரம்பரையாக நடைபெறுகிற அவர்கள் தான் அதெல்லாம் செய்வார்கள் பயபக்தியோடு. எப்படி தகன்னு எரியுது பாருங்க. இவங்கெல்லாம் அங்கே காலையிலிருந்து மாலை வரை நெருப்பை மூட்டி அந்த கட்டையெல்லாம் எரித்து, அந்த வயசானவர் இன்னமும் அது அதனுடைய அந்த கோயிலை விட்டு அவர்
போவதற்கு மனதே இல்லை. பாருங்க, வயதானவர். அவர் கடைசி வரை இருந்து நெருப்பு தீமிதி விழா முடிகிற வரை உணவு அருந்தாமல் இருக்கிறார். அதான் பாருங்க, எவ்வளோ வயசு. உண்மையிலே பெரிய விஷயம் இதெல்லாம். அதன் பிறகு கோயில் உள்ளே அந்த விளக்கு மாவு போடுகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இந்த விளக்கு மாவு என்பது ஒரு திறமையில தான் செய்ய முடியும். வெல்லம், அரிசி, சில மாவெல்லாம் கலக்குறாங்க பாருங்க. அது அந்த அக்கா கலக்குறாங்க. அந்த அக்கா எனக்கு சின்ன வயசுல தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் அந்த பழகுது சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அதில் தயிர் போட்டு சாப்பிடுவேன். அந்த பொறுமை இருந்தால் தான் அதை செய்ய முடியும். தண்ணி அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி இந்த ஒவ்வொரு செயலிலும் கோலம் போடுவதிலிருந்து, விளக்கு மாவு போடுவதிலிருந்து, பொங்கல் வைப்பதிலிருந்து, எல்லா உணவுகள் தயாரிப்பதிலிருந்து அந்த பொறுமையை குழந்தையிலிருந்து பெண்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதுதான் வந்து பொறுமையாக செய்கிறார்கள். அது பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விளக்கு மாவு முக்கியமானது. அதை அமர்ந்து கொண்டு விளக்கு மாவு போட்டு படைக்கிறாங்க பாருங்க. நெய் ஊற்றி தீபம் ஏற்றி விளக்கு விளக்கு அந்த கோயில் சில பேர் ரொம்ப தூரமாக இருந்தால் அந்த கோயில் வாசப்படி இந்த முகப்பு தோற்றம் வரைக்கும் எரிந்து கொண்டு போகும். அதன் பிறகு அதை பூ அணைச்சிட்டு அதை வீட்டுக்கு போய் மறுபடியும் ஏற்றுவாங்க. இப்படி தமிழர்கள் விளக்கு, ஒளி இதெல்லாம் கண்டுபிடித்து இந்த மின்சார விளக்கு வந்தாலும் இந்த பழைய ஞாபகத்தை அவர்கள் விடுவதில்லை. இந்த கொடிமரம் அருகிலே இல்லை உள்ளே வந்து செல்ல முடியாது. இன்னைக்கு நெருப்பு மறைக்கிறது இந்த அழகுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆச்சரியங்க, அதெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு பானையில அந்தரத்துல ஒரு கத்தி நிற்க வைப்பாங்க. அழகு நிற்பது என்று சொல்லுவோம். அந்த அழகு நெருப்பு மெரிக்கிற வரை, அந்த தீ மீதி நடக்கிற வரை அந்த அழகு அப்படியே நிற்கும் அந்த கட்சி. பாருங்க, வயதானவர்கள். இவர்தான் அந்த போத்தராசான்னு சொல்லுவாங்க. நெருப்பு மூட்டூர் இருந்து அங்கே தான் இருப்பார். அவர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். கிராமத்துக்கு போனால் அந்த ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர் இவங்களாம் நம்மளை பார்த்து வரவேற்ற காட்சி அவங்க ஞாபகமாக படம் பிடித்தேன். ஒரு மகிழ்ச்சி தான். இவர் ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இப்படி எல்லோரும் உறவினர்கள், அந்த மாற்று மதத்தை சேர்ந்தவர் கூட வந்து, முஸ்லீம் கூட வந்து வணங்குவாங்க இந்த அந்த ஆலயத்தில். இந்த நெருப்பு மறிக்கிற இடம் எவ்வளோ ஒரு இது பாருங்க. ஒரு சின்ன கிராமம் தான். இந்த சின்ன கிராமத்தில் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு குலதெய்வகாரர்கள் இருக்கிறார்கள். முதல்ல அந்த கரகம் வந்து ஃபஸ்ட்டு போகும். அந்த கரகம் போய் அதுதான் ஃபஸ்ட்டு நெருப்பு குழியில் இறங்கும். அதன் பிறகு மற்றவர்கள் இறங்குவார்கள். இந்த கட்டுப்பாடு தான் முக்கியம். ஒவ்வொருவங்களா கட்டுப்பாடோடு உள்ளே செல்வார்கள். இது திரௌபதி அம்மன் கோயில் என்பதால் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். அந்த இந்த 100க்கும் 5க்கும் நடைபெற்ற சண்டையிலே இறைவன் 5 பேருக்கு ஆதரவாக இருந்ததால் வெற்றி கிடைத்தது. இப்போது அந்த கர்வம் வந்து பாருங்க. அது ரொம்ப கும்பலா இருக்கிற சமயத்தில் உள்ள கிட்ட போய் எடுக்க முடியல. அதுதான் நெருப்புல இறங்கும். அதன் பிறகு அந்த சாமி இறங்கும். அவங்க எல்லாம் வரிசலா போகும். அது இறங்குது பாருங்க. இப்போ ஒரு பேட்சா அனுப்புவாங்க. அடுத்த ஒரு பேட்ச் ரெடி ஆகும். இவங்க தீமதி முடிச்சுட்டு வராங்களா? கலந்து கொண்டு
அதன் பிறகு அடுத்த பேட்ச் ரெடியாக இருக்காங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த தீமிதி விழாவிலே கலந்து கொள்வார்கள். அந்த தீமிதி மூட்டுகிற இடத்துல அந்த சாமி இருக்கும். இந்த சாமியை வணங்கி விட்டு இப்போ ரெடியாக இருக்காங்க பாருங்க. அடுத்தது எல்லோரும் கோவிந்தா என்று கோஷத்தோடு செல்வார்கள். ஒரு சாதாரண நெருப்பை மூட்டி உடனடியாக தீ மிதிக்க அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு எவ்வளவு பூஜை செய்தால் பாருங்க. பூஜை செய்து அதற்குண்டான பரிகாரம் செய்து அதன் பிறகு பயபக்தியோடு அந்த நெருப்பில் இறங்கி திரௌபதி அம்மன் அருளையும் தர்மராஜா அருளையும் பெற்றார்கள். சிறிய சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த தீமிதி விழாவிலே கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாலே இது இடத்திலே நடந்தது. இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய பெரியவர்கள் பிறந்தார்கள், வந்தார்கள், வணங்கினார்கள். இப்பொழுது இல்லை என்றாலும் அது பாரம்பரியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த குழந்தையாக இருப்பது நாளை பெரியவராகி அவரும் தீமிதிப்பார். இப்படி தொடர்ந்து நடைபெறுகிற இந்த இடத்திலே நாமும் கலந்து கொண்டோம் என்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த இறையருள் இருந்தால்தான் அது சாத்தியமாகும். இவ்வளவு மக்கள் மத்தியிலே, பக்தி மத்தியிலே இன்னும் ஃபுல்லாக எடுக்க வழிநடுக பக்தர்கள் கூட்டம்லாம். சிறிய சிறிய கோயில்கள் எல்லாம் வந்து பயபக்தியோடு திரௌபதி அம்மனையும் தர்மராஜாவையும், இந்த குடூர் என்ற ஊர் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலை ஒய்ஞ்சாப்பட்டி என்ற இடத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி வந்தால் கொடூர் என்ற கிராமம் இருக்கிறது. இங்கு சிவன் ஆலயம் இருக்கிறது. 2018 சிவன் ஆலயம் குடமுழுக்கு நடைபெற்றது. செங்கல், அந்த செங்கல்லால் கட்டிய கோயிலும் கருங்கல்லால் கட்டிய கோயிலும் இங்கு நிறைய இருக்கிறது. சோழர் காலம் இங்கு ஆண்டிருக்கால் என்கிற சான்றும் இருக்கிறது. அந்த கொடூர் என்ற சிற்றூரிலே எவ்வளவு மக்கள் மத்தியிலே தீமிதி விழா, எல்லோரும் தன்னுடைய உறவினர்களை பார்த்து மகிழ்விப்பது, நலம் விசாரிப்பது. ஒரு சிலர் கோயிலிலே இருந்து அந்த கோயிலிலே சாமியை வணங்கி கொண்டிருப்பார்கள், பொங்கல் வைப்பார்கள். இதெல்லாம் கோயிலில். வெளியில் நெருப்பு விழா தீமிதி விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து கோயிலில் எல்லோரும் வணங்குகிறார்கள். அப்பொழுது நம்முடைய உறவினர்கள்லாம் சந்திக்கின்ற பொழுது அது ஒரு மகிழ்ச்சி. நம்ம பாட்டி ஒரு எதிரில் வந்து உறவினருடைய எங்களுடைய பெரியப்பா குழந்தைகள் இவங்கெல்லாம், மருமகள், மகன். இதான் அந்த கிராமம். நான் வளர்ந்த ஊர் என்று சொல்லலாம். எங்கள் பாட்டி ஊர் கொடூர். அது ஒரு மகிழ்ச்சி.
இப்பொழுது தேரை பார்க்கிறோம். தேருக்கு பூஜை செய்கிறார்கள். இந்த தேருக்கு முக்கியமா இந்த 2 கட்டம் இருக்குது பாருங்க. இது வந்து பின்னாடி தேர் நின்னு விட்டால், அந்த முட்டு குடுத்து தூக்குவார்கள். நெம்புகோல் மாதிரி. அதை இழுக்கும்போது பாருங்க, எப்படி இருக்கும். எல்லாம் இந்த நீர்மோர் அருந்துகிற காட்சியை பார்க்கிறோம். நம்ம புதுவை அமிர்தா குரல் யூடியூப் சார்பாக நீர்மோர் தரப்பட்டது. இது தேர் பின்னாடி பக்கம். நிறைய பேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களாம் எனக்கு ஃபாலோ பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வந்து வணக்கம் தெரிவித்தாங்க, வாழ்த்துனாங்க. அதெல்லாம் சரியாக காட்சிப்படுத்தலை. ரொம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. நான் நகைச்சுவாக பேசுவதில்லை, வேற எதை பற்றியும் பேசுவதில்லை. சும்மா ஆன்மீகம், எனக்கு தெரிஞ்ச தமிழை பற்றி நான் பேசுகின்றது இத்தனை பேர் பார்க்கிறார்களே, எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஆலயத்தில் நான் விரும்புவதற்கு என்ன காரணம் என்றால், தமிழால் இங்கே அர்ச்சனை செய்வாங்க, தமிழால் பாடுவாங்க. அம்மன் பாடல், தேவாரம், திருவாசகம், வளனாறு பாடல், பட்டினத்தார் பாடல்லாம் இந்த சிறு ஆலயத்தில் தான் பாடுவாங்க. தமிழால் தான் அவங்க வணங்குவாங்க. அது ஒரு மகிழ்ச்சி நமக்கு. இவங்கெல்லாம் இந்த மோர் பந்தல் போடுவதற்காக நம்முடைய எல்லாரும் உதவி செஞ்சவங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி. உறவினர்கள், அக்கா, தங்கை, நண்பர் எல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லோரும் இந்த மோர் பந்தலை எல்லாருக்கும் வழங்கினாங்க. இதெல்லாம் திருவிழா சமயத்தில் போனால் தான் எல்லாரையும் பார்க்க முடியும், பேச முடியும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்க, திரௌபதி அம்மன் சிலை சின்னதாக இருக்குதா, அங்கே வந்து இதுதான் பவர்ஃபுல் திரௌபதி அம்மன். அதை வணங்குகிற காட்சி. அடுத்து வெங்கடாஜலபதி பெருமாள். தேர் நம்ம தேர் இழுத்திருப்போம், தேரை பார்த்துருப்போம். ஆனால் 8 திசைக்கும் அந்த பூஜை பண்ணுறாங்க. 4 திசை அங்கே இருக்கிற அந்த விநாயகருக்கு பூஜை செய்கிறாங்க பாருங்க. பூஜை செய்து விட்டு தான் அந்த தேரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பூஜை நடக்குது. இப்போ 7 மணிக்கு தேர்னா 6 மணிக்கெலாம் அந்த பூஜை நடக்குது. இந்த கட்டைகள்லாம், அந்த பின்னாடி பக்கம் அதுக்கெல்லாம் பூஜை. பாருங்க, தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி தேர் வந்து 8 எண்கோண வடிவில் இருக்கும் தேர். அது அந்த 4 சக்கரம் இருக்கும், அதில் எண்கோண வடிவில் தான் பண்ணியிருப்பாங்க. அதான் ரெடியாக இருக்காங்க. பூஜை தாங்க. நம்ம கதிரேசன், நீங்கள் புதுச்சேரியில் சிவன் ஆலயம் கட்டிக்காரு. எங்கள் இன்னொரு பாட்டி ஊரில், அவர் வந்து குடூர் பக்கத்தில் வில்வனத்தில். உண்மையிலே பெரிய விஷயங்க தாங்க. அந்த கட்டை போட்டார் தேருக்கு. அதை எடுத்தேன், அது வேணான்னு சொல்லிட்டார் அவர். அவர் ரொம்ப பக்திமான். பூஜை முடிந்தவுடன் இப்போ தேர் இழுப்பதற்கு அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பூஜை எவ்வளவு முக்கியம் என்பதை விளக்குவதற்காக தான் நெருப்பு குழியிலே நடந்த பூஜையும், தேர் புறப்படுவதற்கு முன்னால் நடந்த பூஜையும் தாங்க. அந்த முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் மெயின். இதுக்கும் பூஜை செய்து பாருங்கள், பொட்டலாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதுக்கு தனியாக அபிஷேகம் செய்து சிறப்பான அந்த தேர் நல்ல முறையில் ஊர் சுற்றி வர வேண்டும் என்பதற்காக சிறப்பாக பூஜை செய்து, அதன் பிறகு பயபக்தியோடு அந்த கோவிந்தா, அரோகரா அந்த கோஷத்தோடு தேர் இழுத்தார்கள். தேர் இழுக்க இழுக்க
எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். அதன் பிறகு தேர் எங்கேயாவது சிக்காமல் இருப்பதற்காக அந்த முட்டுக்கட்டையை பயன்படுத்தி அதுக்கும் பூஜை செய்தார்கள். இப்படி உறவினர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அந்த தேர் இழுக்கிற நண்பர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, உண்மையிலே இந்த சிகப்பு சட்டை போட்டுருக்காரு ராஜாராம் காட்டுறேன் பாருங்க, அவன் தாங்க நண்பன். எனக்கு வந்து அவனை நான் வாடாப்படான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு குரு மாதிரி அவன் என்னை சுட்டி காட்டுவான். நானும் 2 பேர் தான் நாங்கள் வந்து சிறுவயது நண்பர்கள். அதே போல் எல்லாரையும் பார்க்கின்ற பொழுது நமக்கு கனக சபை போன்ற நண்பர்கள்லாம் பார்க்க அந்த நாதஸ்வரம் தவிர ரொம்ப முக்கியம். அது அந்த உற்சாகம் தருவது மட்டுமல்ல, நல்ல கீதத்தை வழங்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம முக்கியமாக அந்த உறவினர்கள் மட்டுமல்ல, நம்ம யூடியூப்பை அடுத்த தளத்துக்கு அழைத்து செல்பவர்கள் அத்தனை பேரையும் பார்த்த மகிழ்ச்சி. நீங்களும் புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதன் பிறகு நம்முடைய உறவினரை வீட்டுக்கு வந்தார். எங்கள் உறவினர் பார்க்கக்கூடியவர். இவர் மாதனும் பக்தர், இவருக்கு சித்தர், இவருக்கு நம்ம மோர் கொடுவது பாக்கியமாக கருதுவோம். நன்றி. புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.